விஜயகாந்த் யார்? 1952வது வருஷம் ஆகஸ்ட் 25 ஆண்டர் அழகார் அவங்களுக்கு மகனா பிறக்கிறாரு. அவர் பிறக்கிறப்ப அவரோட இயற்பெயர் நாராயணன். அவர் வீட்லயே அவர் பேரை மாற்றி அமைக்கிறாங்க, அழகர் விஜயராஜ். 10ஆம் வகுப்புக்கு மேல அவருக்கு படிக்க விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் அவரோட தந்தையோட அரிசி ஆலையிலேயே உழைக்கும் வர்க்கமாவே உழைச்சு தன்னோட முன்னேற்ற பாதையில செல்றாரு. மதுரையில இருந்து சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வர்றப்பதான் நினைக்குது சென்னைங்கிறது அவ்வளவு ஒரு சுலபமா எல்லாத்தையும் எடுத்துக்கக்கூடிய ஒரு சிட்டி கிடையாது அப்படிங்கறதுனால அவரோட அந்த கருப்பு நிறத்தினாலேயே அவர் பல இடங்கள்ல அவர் நிராகரிக்கப்பட்டாலும் தன்னோட முழு முயற்சியோட 1979ஆம் ஆண்டு இயக்குனர் காஜா அவர்களோட இளமை என்கிற ஒரு திரைப்படத்து மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள நுழைகிறாரு. அங்க அவருக்காக வச்ச பெயர் தான் விஜயகாந்த். அதன் பிறகு 1980ல ஒரு வெளிவந்த சட்டமுறை இருட்டரை படம் மூலியமா ஓரளவு பிரபலம் அடைகிறாரு. அதுல இருந்து அவரோட திரைப்பயணம் தொடங்குது. இன்னைக்கு வரைக்கும் அவர் நடிச்சுக்கிற படம் பாத்தீங்கன்னா 156 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படம் ஒவ்வொன்றத்திலையும் அவர் நின்று பேசியிருக்கிறது தமிழக ரசிகர்கள் எல்லாமே அறிவாங்க. எந்த பின்புலம் இல்லாம அவர் திரைத்தொழில் சாதிச்சாரு. அதனோட பலனா 2001ல கலைமாமணி விருது, 2002ல தமிழ்நாடு தேசிய விருது ரெண்டையும் வென்றெடுக்கிறாரு. 2002க்கு அப்புறம் அவரோட வரக்கூடிய படங்கள் எல்லாத்துலயுமே அவரு தனியா ஒரு கொடி மற்றும் ஒரு சின்னத்தை முரசுங்கிற சின்னத்தெல்லாம் அவர் கொண்டு வராரு. 2005ல அபிஷியலா கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2006லயே அவர் சட்டமன்றத்துல தேர்வு பெறாரு. தேமுதிகங்கிறது ஒரு தனிப்பெரும் கட்சியா உருவாகுது. 8.4% வாக்குகளோட 2006ல களம் காண்கிறாங்க. அதன் பிறகு 2009 மக்களவை தேர்தல் வருது. மக்களவை தேர்தலையும் தனித்து போட்டிடுறாங்க. அதுலயும் அவங்களோட வாக்கு வங்கி 10.3% உயருது. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 41 தொகுதியில 29 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடுறாங்க. 7.9% தனி மெஜாரிட்டியோட இவங்க எதிர்கட்சியா அமர்றாங்க. அப்ப இரு பெரும் கட்சிகளா இருந்த திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உடைச்சு 3ஆம் கட்சியா எதிர்கட்சி அவர் அமர்ந்த உடனே இன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய திமுகவே அன்னைக்கு 3வது இடத்துல தள்ளப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு 2014 மக்களவை தேர்தலையும் கூட்டணியோட களம் காண்றாங்க. அங்க அவங்களுக்கு கொஞ்சம் சரிவு ஏற்படுது. 5.1% வாக்குகளோட நிலைப்பாட்டுல கொஞ்சம் இறங்கி இருந்தாங்க. அதன் பிறகு 2016 அதுல இருந்தா தேமுதிகவோட சரிவு ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். 2016ஆம் ஆண்டு தேமுதிக மக்கள் நல கூட்டணியோட இணைந்து விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு களம் காண்றாங்க. ஆனா அங்க அவங்களுக்கு ஒரு பலத்த அடி விழுந்துச்சு. உளுந்தூர்பேட்டையில டெபாசிட் கூட வாங்க முடியாம விஜயகாந்த் மாபெரும் தோல்வி அடைகிறாரு. அன்றைய 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவோட வாக்கு சதவீதம் 2.4. 2016 தேர்தலுக்கு அப்புறம் தான் தேமுதிக ஒரு சரிவை சந்திக்க ஆரம்பிக்கிறது. 2016 தோல்விக்கு பிறகு அவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாரு. அவருடைய செயல்பாடுகள் குன்றத் தொடங்கின்றன. 1990ஆம் ஆண்டு அவர் பிரேமலதா விஜயகாந்தை மணந்தார். இவருடைய உடல் நல குறைபாடுகளுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய அரசியல் தன்னுடைய பங்களிப்பை தேமுதிகவை தொடர்கிறார். கிட்டத்தட்ட 1978 தொடங்கிய 45 வருட சினிமா துறையில் தன்னகத்தே புகழ் பெற்றார் விஜயகாந்த். கிட்டத்தட்ட 2005 முதல் இன்று 2023 18 வருடம் அரசியலிலும் களம் கண்டுள்ளார். அத்தகு விஜயகாந்த் இன்று நம்மோடு இல்லை.